பேன் நீட்டா இல்ல ஃபேர் நீட்டா, எது சரியான தீர்வு? இதுக்கு 2017 அனில் சடகோபால் வாய்ஸ் கொடுத்தாங்க. அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கல்வியாளரா இருந்துட்டு ஏன் நீட்டுக்கு எதிராக நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில், அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு பக்கத்திலையும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பேசுது. ஆனா நீட் அதுக்கு நேர் எதிரா இருக்கு. இந்தியா ஒரு தேசமே இல்ல, வெவ்வேறு தேசிய இனங்கள் வாழுற ஒரு மாநிலங்களின் தொகுப்பு. அதை மறந்துட்டு எல்லாரும் ஒரே தேர்வு வச்சா அது எப்படி நியாயமா இருக்கும்? அடுத்த கேள்வி கேக்குறாங்க, எல்லாருக்கும் ஒரே தர மதிப்பீட்டு வேணாமா? அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஒரு மாநிலத்துக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கு. அப்போ நீங்க கோச்சிங் சென்டர் வச்சு இங்கிலீஷ் வழி கல்வியில நகர வசதிகள் எல்லாம் பெற்ற ஒரு மாணவனோ எந்த வசதியுமே இல்லாத ஒரு மாணவனோ தேர்வுல போட்டி போறது சமமான்னு கேக்குறாரு. ஏற்றுத்தாழ்வை இன்னும் அதிகமா தான் ஆக்குது. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு ஒரு குழு வச்சு ஆய்வு பண்றாங்க. நீட்டுக்கு முன்னாடி அரசு மருத்துவ கல்லூரிகள்ல சேர்ந்த MBBS சேர்க்கையில கிராமப்புற மாணவர்கள் சராசரியா 61% இருந்திருக்காங்க. நீட்டுக்கு அப்புறம் அது 50 கீழே குறைஞ்சிடுச்சு. அரசு பள்ளி மாணவர்களோட பங்கு கடுமையா அடி வாங்கிச்சு. இது அர்த்தம் என்ன? கிராமத்துல படிச்சா, ஸ்டேட் போர்ட்ல படிச்சா முதல் தலைமுறை படிப்பாளிகள் இருக்கிற பிள்ளைங்க மருத்துவ படிப்புக்கு வர வாய்ப்பு படிப்படியா குறையுது. இது சுகாதாரத்துறையை எப்படி பாதிக்கும்? அதுக்கு முதல்வர் பவனாத் சொல்றாரு, மருத்துவ கல்வி முறையில மாணவர்கள் கொஞ்ச காலம் கிராமத்திலே பணி செய்யணும் ஒரு ஒதுக்கீடு இருக்கு. அதனால கிராமத்துல படிச்சவங்க திரும்பி கிராமத்திலே பணிபுரியறது இயல்பா நடந்தது. நீட்டு வந்த அப்புறம் இந்த கனெக்ஷன் விட்டு போச்சு. இதனால சுகாதார நிலையங்கள் பலவீனப்பட்டு அந்த இடத்தை தனியார் மருத்துவமனைகள் நிறைய நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க டாக்டர் ஆகும் போது அவங்களுக்கு அந்த சமூகத்தோட கனெக்ஷனும் பிரச்சனையும் புரியும். அது இல்லாம போச்சுன்னா கிராம சுகாதாரமே பாதிக்கப்படும். இந்த நீட் யாருக்கு லாபம்? முதலாளித்துவத்தோட இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம்னு பார்க்கலாம். உலக வர்த்தக அமைப்பு WTO மாதிரி அமைப்புகள் இந்திய அரசு கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒண்ணு சுகாதாரத்துறையை தனியார் மையமாக்குறது, அயல்நாட்டு முதலீட்ட தலையிடா தடையில்லாம அனுமதிக்கிறது. பொது சுகாதார அமைப்பு பலவீனமானாதான் இது சாத்தியம். ஒரு தேர்வு மூலமா பொது கல்வி பொது சுகாதாரம் இரண்டையுமே சிதைக்கிறாங்க. தனியார் மருத்துவ கல்லூரிகள் இன்னும் அதிகமாகிட்டும் வலுவடைஞ்சிட்டும் போறாங்கன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. லாபம் யாருக்கு? முதலாளிக்கா மக்களுக்கா? கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரு அடிப்படையான உண்மை இருக்கு. எப்பவுமே இந்த முதலாளி அமைப்புகள் உழைக்கும் வர்க்கத்தை பிரிச்சு வச்சுதான் ஆட்சி செய்யும். அவங்க ஒண்ணு சேர்ந்தா அந்த அமைப்பை கேள்வி கேட்பாங்க. சோ இந்த பிரிவினையை ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. இங்க கூட ஜாதி மதம் இனமா இப்படி பிரிஞ்சு பாக்குற எந்த முறையும் கடைசியில பாதிக்கப்படுறது யாருன்னா சாதாரண மக்களாகிய நம்ம தான். ஒற்றுமையா நின்று நியாயமான கொஸ்டினை நம்ம வைக்கணும். எல்லாத்துக்கும் நியாயமா இருக்கணும்னா நீட் ஆதரிக்கிறவங்க சொல்ற ஒரு காரணத்தையும் இங்க நான் சொல்றேன். நீட் மேனேஜ்மெண்ட் சீட் கேபிடேஷன் ஃபீஸ் ஊழலை குறைக்கணும்னு ஒரே தர மதிப்பீட்டு தேவைன்னு ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. பேன் நீட்டா ஃபேர் நீட்டான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை வச்சு யோசிங்க. என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நீட்ன்றது கிராமப்புற மாணவர்கள்ங்கிறத விட ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. 12ங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை. அது எங்கே இருந்தாலும் 12வது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் படிக்க தான் போகிறோம். நீட்டுன்றது எங்கள் ஊரில் இருக்க அந்த ஏழை எளிய மக்கள் யாருமே அப்ளை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் தான் எழுதியிருந்தாங்க. அவங்களும் தேர்ச்சி கூட பெறல. நல்ல டேலண்டான பசங்க தான். இருக்கும்போது நீட்டுங்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கோச்சிங் கிளாஸ் கூட வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லைங்கும்போது எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் மேலே வர முடியும். நீங்கள் புதுசாக எதாவது சொல்லும்போது அது எங்களுக்கு உண்மையுமே கஷ்டமாக இருக்குது. நீட்டுன்ற ஒரு தேர்வு இந்த வருஷத்துலேருந்து புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அப்படியே அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அதற்கு தயார் செஞ்சீங்களா? இல்லை அதை கூடுதலாக படிக்கணும்னு ஏதாவது நினச்சிங்களா? இல்லை அந்த நீட் தேர்வை ஒரு சாதாரண முறையில் தான் நீங்கள் அணுகுனீங்களா? நீட் தேர்வுனா என்ன 12th தான் கேட்க போகிறாங்க. அது இல்லாமல் மாநில அரசு என்னன்னு நீட் தேர்வு என்ன சொல்கிறது, நீட் தேர்வை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் தமிழக மாணவர்களுக்கு, அது வேணான்னு சில பேர் சொல்லும்போது அந்த நம்பிக்கையிலையும் இருந்தோம். இப்போ என்ன 12th சிலபஸ் தானே கேட்க போகிறாங்க அப்படின்னும் அதனால தான் எழுதியும் பார்த்தோம். பட் எனக்கு தெரிஞ்ச அதில் 12th சிலபஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய எனக்கு கஷ்டமாக இருந்தது. எங்களை மாதிரி ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நன்றி.